இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே நான் வந்து சிஎஸ்ஆர் ரிலேட்டட் பக்ஸ் அண்ட் பிஓசி வீடியோஸ் வந்து போட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்து நம்ம சேனலில் நிறைய லேப்ஸ் அண்ட் பிஓஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ ஃபீர் டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிஎஸ்ஆர்எஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடலாம். ஸோ சிஎஸ்ஆர்எஃப்னா என்னன்னா அதுவுமே வந்து ஒரு வெப் வல்னரபிலிட்டி தான். ஸோ எப்படி வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங், எஸ்எஸ்ஆர்எஃப், ஓஆத், ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லி பக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி பக் தான். ஸோ சிஎஸ்ஆர்எஃப்னா வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ப்ரோ கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னா வந்து சிம்பிள். முதல்ல வந்து நம்ம கிராஸ் சைட்டுக்கும் சேம் சைட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்துடலாம். சேம் சைட்னா ஒன்றும் இல்லை, லைக் ஸோ இது வந்து என்னோட செஷன். ஸோ இது வந்து என்னோட போர்ட் செக்யூர் செஷன் வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு மை அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறேன். மை அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ என்னோட லைசன்ஸ், என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டுது. ஸோ இது வந்து நான் மேக் பண்ண ரிக்வஸ்ட், என்னோட செஷன்லேருந்து நான் மேக் பண்ண ரிக்வஸ்ட். ஸோ தட் இது சேம் சைட் ரிக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே கிராஸ் சைட் ரிக்வஸ்ட்னா வேறு யாரோ ஒருத்தரோட செஷனில் மேக் பண்ண ரிக்வஸ்ட்டை நான் ப்ராசஸ் பண்ணணும்னு வைங்களேன், அது வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட். ஸோ அது வந்து சேமில் வராது, கிராஸில் வரும். ஏன்னா அவங்க ரிக்வஸ்ட் மேக் பண்ணிட்டாங்க, அவங்க செஷன்லேருந்து ரிக்வஸ்ட் மேக் பண்ணிட்டாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை நான் ப்ராசஸ் பண்ணுறேன்னா அது வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் புரியுன்னு நினைக்கிறேன், சேம் சைட்டுக்கும் கிராஸ் சைட்டுக்கும். அதாவது என்னோட செஷன்லேருந்தே மேக் பண்ணால் அது சேம் சைட்டு, மற்றவங்க செஷன்லேருந்து மேக் பண்ணி அந்த ரிக்வஸ்ட்டை நான் ப்ராசஸ் பண்ணால் அது வந்து கிராஸ் சைட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்காது, புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா நான் என்னென்ன ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறனோ எல்லா ரிக்வஸ்ட்டுக்குமே இந்த ப்ரௌசர் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரௌசர் வந்து என்னோட குக்கியை வந்து அந்த ரிக்வஸ்ட்டோட அட்டாச் பண்ணி தான் வந்து அனுப்பும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்சனல் டீட்டெயில்ஸ் போகிறேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் போய்ட்டு நான் நேம் இருக்குது தெரியுமா, இப்போ தினேஷுங்கிறத நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் நேம் கொடுத்துட்டு சம் ரேண்டம் நேமுக்கு வந்து மாற்றுறேன். ஸோ என்ன சொல்லலாம், தனுஷுன்னு சொல்லி போட்டுக்கலேன். ஸோ இப்போ நான் இந்த சப்மிட் பட்டன் அனுப்புணுன்னு வைங்களேன், இந்த ப்ரௌசர் என்ன பண்ணோம், இந்த சப்மிட் பட்டன் அனுப்புனே ஒரு ரிக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகும் தெரியுமா, அந்த ப்ராசஸில் என்னோடய குக்கியை வந்து அட்டாச் பண்ணும். ஓகே, ஸோ என்னோடய குக்கினா என்னோட ஐடென்டிஃபை, என்னோட செஷன் வேல்யூ, ஸோ எல்லாமே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னோடய குக்கியை வந்து அட்டாச் பண்ணும். இப்போ சர்வர் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஓகே இந்த குக்கியை வந்து பார்க்கும். ஓகே, ஸோ இந்த குக்கியை வந்து தினேஷோடது. ஓகே, தினேஷோட நேமை தனுஷா மாற்றணுமா, ஸோ மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றும். இதில் மெயினாக என்னென்ன விஷயம்னா, இதில் குக்கி தான் வந்து மெயினான ஆள். குக்கி தான் வந்து இந்த ரிக்வஸ்ட் யாரோடது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ரிக்வஸ்ட் வந்து தினேஷோடதா இல்லை தனுஷோடதா இல்லை மற்ற யாரோ ஒரு யூஸரோடதா அப்படிங்கிறது ஐடென்டிஃபை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து குக்கியை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். இங்கே வந்து நான் என் ரிக்வஸ்ட் வந்து சேம் சைட்லேருந்து எடுக்கிறேன். அதாவது என்னோட செஷன்லேருந்து நான் ரிக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுறேன், அதனால் என்னோடய குக்கி வந்து அட்டாச் ஆகுது. பட் ஆனால் இதுவே இப்படி வச்சு பாருங்களேன், வேறு யாராவது ஒருத்தங்க வந்து இந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரிக்வஸ்ட்டை மேக் பண்ணிட்டாங்க. அந்த மேக் பண்ண ரிக்வஸ்ட்டோட லிங்க்கை வந்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, நான் வந்து லிங்க்கை வந்து வாங்கிட்டேன். இப்போ லிங்க்கை வாங்கி நான் என்னோட செஷனில் ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், சின்ஸ் நான் ரிக்வஸ்ட் வேறு எங்கேயும் மேக் பண்ணாலும் கூட என்னோடய ப்ரௌசர் வந்து அந்த ரிக்வஸ்ட்டுக்கு அந்த குக்கியை வந்து அட்டாச் பண்ணும். ஸோ அதாவது என்னோடய குக்கியை வந்து அட்டாச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டாக்கர் இருக்கான். ஸோ அந்த அட்டாக்கர் வந்து என்னோட இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் வந்து எனக்கு அனுப்பியிருக்கான்னு வைங்களேன், நான் அந்த ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவேன். அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ரௌசர் இருக்குது தெரியுமா, இந்த ப்ரௌசர் என்னோட குக்கியை வந்து அந்த ரிக்வஸ்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணிடும். அட்டாச் பண்ணுச்சுன்னா சர்வர் நினைக்கும், ஓகே தினேஷ் தான் இது வந்து பண்ணுறாரு போல, ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த சேஞ்ச் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து சிஎஸ்ஆர்எஃப்க்கு வந்து போவோம். ஓகே, சிஎஸ்ஆர்எஃப்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கை யூஸ் பண்ணி அட்டாக்கரால் விக்டிம் அக்கௌண்ட்டுக்கு விக்டிம் மூலியமாகவே ஒரு சம் இம்பேக்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா, அட்டாக்கர் வந்து விக்டிம் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணலாம் விக்டிம் மூலியமாகவே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேமையோ இமெயிலையோ இல்லை பாஸ்வேர்டையோ வந்து விக்டிம் மூலியமாகவே சேஞ்ச் பண்ண முடியலாம். ஸோ அது என்ன பண்ணுவோம், விக்டிம் மூலியமாகவே அப்படின்னா வந்து ஸோ ஒரு சம் லிங்க் தான். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஸ் சைட் ரிக்வஸ்ட்டு. அந்த கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் எப்படி பண்ணணும், லிங்க் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஸோ லிங்க் சென்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் தான். ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து லைக் இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் தெரியுமா, கிராஸ் சைட், அதாவது மற்றவங்க மேக் பண்ணுற ரிக்வஸ்ட்டையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ப்ரௌசர் வந்து நம்மளோட குக்கி அட்டாச் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பக் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன தெரியுமா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது, மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறேன்னா
எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் டோக்கன் இருக்கும், அதே மாதிரி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குக்கி இருக்கும். ஸோ இப்போ சர்வர் என்னத்தை பார்க்கும் அப்படின்னா வந்து ஓகே தினேஷுங்கிறவன் இந்த மாதிரி அவனோட நேமை மாற்றுறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்கான், ஓகே ரைட் ஃபைன். ஸோ அவனோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனும் அவனோட குக்கியும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும். அதாவது அது ரெண்டு கம்பைண்டாக இருக்கும், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனும் குக்கி வந்து ரெண்டு கம்பைண்டாக இருக்கும். மொதல் சர்வர் என்ன பண்ணும், அதை வந்து பார்க்கும், ஓகே ஸோ இது கம்பைண்டாக இருக்குது, தினேஷுங்கிற பேரை தனுஷா மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடும். ஓகே இப்போ கிராஸ் ஆகிட்டுன்னு ரிக்வஸ்ட் இருக்குது, அதாவது மற்ற எவனோ ஒருத்தர் ரிக்வஸ்ட் மேக் பண்ணி எனக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த லிங்க்கை நான் ப்ராசஸ் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அவனோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கும், என்னோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இல்லாமல் அவனோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஓகே சர்வர் நினைக்கும், ஓகே இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இந்த குக்கிக்கு வந்து அட்டாச்சாக இல்லை, ஸோ இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்கை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அன்கெஸபிள் டோக்கனாக இருக்கும், ஆனால் அதே சமயம் உங்களோட செஷனோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கும், உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கும், வேறு இடத்துக்கு ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கும், எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறீங்களோ அந்த ரிக்வஸ்ட்டோட அட்டாச் ஆகி தான் அந்த சர்வருக்கு போகும். சர்வர் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அந்த சிஎஸ்ஆர் டோக்கனை தான் பார்க்கும், இந்த சிஎஸ்ஆர் டோக்கனும் இந்த குக்கி வேல்யூயும் வந்து கரெக்டாக இருக்கா, ரெண்டும் மேட்சிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். ரெண்டுமே மேட்சிங்காக இருந்தால் ஓகே பர்ஃபெக்ட் குட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடும். ஒரு வேளை தப்பாக இருந்தால் ரிக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் டோக்கன் கான்செப்ட். இந்த சிஎஸ்ஆர் டோக்கன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய விதம் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய மிஸ்டேக்காகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய கரெக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்ஆர் டோக்கன்னா எதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் போதும். அதேமாதிரி குக்கி பேஸ்ட் செஷன் ஆடிலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேம் சைட் ரிக்வஸ்ட்டுக்கும் கிராஸ் சைட் ரிக்வஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அட்டாக்கர் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டை மேக் பண்ணி எனக்கு அனுப்புகிறான்னு வைங்களேன், அந்த ரிக்வஸ்ட் நான் ப்ராசஸ் பண்ணால் இந்த ப்ரௌசர் இந்த குக்கி அட்டாச் பண்ணக்கூடாது. அட்டாச் பண்ணாலுமே சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து போக போக புரியும், நம்ம லேப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரியும். ஹவு டு ஃபைண்ட் சிஎஸ்ஆர்எஃப் பக்ஸ்னால் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, சம்திங் எதே சேஞ்ச் பண்ண, இமெயில் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சில ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நான் போக போக லேபில் சொல்லும் போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே ஸோ அதான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைச்சேன். சிஎஸ்ஆர்எஃப் பக்கை பற்றின உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லேப்ஸில் போக போக வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன், இது ஒரு சிம்பிள் சைட்டு. ஸோ email.jo ஒரு ரேண்டம் சைட்டு. ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் சொல்லிட்டு இன்னும் இருக்கும். சிஎஸ்ஆர்எஃப் இங்கே பாருங்கள், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன். ஸோ என்னோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் நீங்கள் வந்து இதே மாதிரி சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூஸருக்குமே எப்படி வந்து குக்கி டிஃபர் ஆகுமோ அதே மாதிரி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனும் டிஃபர் ஆகும். யூனிக் ஐடென்டிஃபையர் ஆஃப் தி யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சிஎஸ்ஆர் டோக்கன். அதே மாதிரி செஷன் கீயும் அதே மாதிரி குக்கி வேல்யூ ரெண்டுமே எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் யூசருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா சைட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் டோக்கன் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போலாம் ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறீங்களோ சிஎஸ்ஆர் டோக்கன் அட்டாச் ஆகி தான் வந்து போகும். சர்வர் அதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும். ஸோ எப்போல்லாம் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சைட்டில் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் டோக்கன் இல்லையோ, சிஎஸ்ஆர் டோக்கன் இல்லாமல் இருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து நம்மளால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ப்ரௌசர் நம்மளோட குக்கியை வந்து அட்டாச் பண்ணுறதுனால சர்வருக்கு தெரியும் ஸோ இந்த யூசர் தான் அந்த ரிக்வஸ்ட் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமுமே இல்லை, அதனால் இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த சிஎஸ்ஆர்எஃப் பக் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு பக் தான். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அவசியம். ஸோ எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிஎஸ்ஆர்எஃப் என்னன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பை.